Hi, welcome to Fashion.channel. நம்மளுடைய boat neck princess cut without beltல இருக்கக்கூடிய ஒரு பிளவுஸை எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்மளுடைய டெய்லரிங் கேட் மெஷர்மெண்ட்டை என்டர் பண்றோம். அதை நம்ம ஃபேப்ரிக்கை டைரக்டா லேசர் மிஷின்ல போட்டு கட் பண்ணி இப்போ ஸ்டிச்சிங்கும் ஈஸியா பண்ண போறோம். ஸோ அதுக்கு தேவையானது நம்மளுடைய மெஷர்மெண்ட்டை நம்மளோட டெய்லரிங் கேட் சாஃப்ட்வேரில் என்டர் பண்ணிக்கணும். ஸோ நமக்கு என்ன ஃபினிஷிங் தேவையோ நம்ம அது மட்டும் மெஷர்மெண்ட் இன்புட் கொடுத்தா போதும். அண்ட் நமக்கு தேவையான பேட்டர்னை இந்த மாதிரி கீழே இருக்க மெஷர்மெண்ட்ஸில் என்ன மாதிரியான பேட்டர்ன் வேணுமோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த பேட்டர்னில் இப்போ நம்ம ஒரு பேக் ட்ராப் பார்க்க போகிறோங்கிறதுனால நான் இந்த பேக் ட்ராப்பை செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போது இதை வந்து நம்ம டைரெக்டாக கட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இது ஒரு ஸ்லீவ்லெஸ் ப்ளவுஸுங்கிறதுனால ஃப்ரண்ட் அண்ட் பேக் மட்டும்தான் இருக்கும். இது வந்து ஒரு ஃப்ரண்ட் ஹூக்குக்கான கட்டிங் பேட்டர்ன். ஸோ இது மாதிரி எந்த பாடி லூஸுக்காக இருந்தாலும் உங்கள் மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியே உங்களுடைய கப் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்களோட ஷோல்டருக்கு ஏற்ற மாதிரியும் பர்ஃபெக்டான கட்டிங் நம்மளுடைய டெய்லரிங் கேட் சாஃப்ட்வேரில் வந்துடும். ஸோ இப்போது இதோட ஸ்டிச்சிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்மளோடது பேக் ட்ராப் அப்படிங்கிறதுனால இந்த மெட்டீரியலுக்கு லைனிங் இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம ஃபஸ்ட்டு பேக்கை வந்து நம்மளுடைய ஷேப்பில் ஸ்டிச் பண்ணி திருப்பிடலாம். ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்டிச்சிங் அலவன்சஸ் ஆல்ரெடியே இருக்கும், நம்மளுடைய சாஃப்ட்வேர்லேயே இன்பில்டாகவே வந்திருக்கும். ஸோ அப்போ நம்மளுக்கு தேவையான ஃபினிஷிங் இடத்துல மட்டும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி அண்ட் நம்ம நாச்சஸ் கொடுத்து இந்த மாதிரி திருப்பிக்கலாம். ஸோ திருப்பினதுக்கப்புறம் அயர்ன் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நம்மளுடைய லைனிங்கை சுற்றி வர நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ லைனிங்கை இந்த மாதிரி அட்டாச் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பர்ஃபெக்டான ரெண்டுமே, அதாவது லைனிங் அண்ட் மெயின் மெட்டீரியல் ரெண்டுமே நம்ம ஒரு சேர கட் பண்ணியிருக்கிறதுனால ஸ்டிச் பண்ணுறவங்களுக்கும் இன்னும் ஈஸியாக இந்த மாதிரி ஸ்டிச் பண்ண முடியும். ஸோ சுற்றி வர நம்ம ஃபர்ஸ்ட் லைனிங்கையும் அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம் பேக் போர்ஷனை. இப்போ பாட்டம் போர்ஷனை ஃபோல்ட் பண்ணி அடிச்சுக்கலாம். ஸோ பாட்டம் அலவன்சஸ் நம்ம எவ்வளோ கொடுத்துருக்கோமோ அந்த ஃபோல்டிங்க்கு தான் நம்ம இப்போ இங்கே ஃபோல்டு பண்ணியிருக்கோம். உங்களுக்கு 1/2 இன்ச் வேணும்னா நீங்கள் கட்டிங்க்கு செலக்ட் பண்ணும் போதே 1/2 இன்ச் ஆப்ஷனும் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ அதை மடிச்சு அடிச்சதுக்கப்புறம் பேக்குடைய டாட் போர்ஷன் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஷோல்டரோட சென்டர் பகுதியிலிருந்து அந்த டாட்டை நம்ம எடுப்போம். ஸோ டாட்டோட ஹைட்டை வச்சு இந்த டாட்டையும் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு இப்போ ஃப்ரண்ட் போர்ஷன் லைனிங் அண்ட் மெயின் தனித்தனியாகவே நம்ம அட்டாச் பண்ணிட்டோம்னா பைண்டிங் ஃபினிஷிங்காக வருங்கிறத நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கோம். அதே தான் நம்ம இதுலையும் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு தேவையான ஸ்டிச்சிங் அலவன்சஸ் ஆல்ரெடி இதுலேயே ஆட் ஆகிருக்கும். ஸோ ஃப்ரண்ட்டில் உள்பக்கம் வெளிப்பக்கம் பார்த்துட்டு நாச்சஸை வச்சு மேட்ச் பண்ணி ஹூக் சைடு போர்ஷன் அண்ட் நம்மளுடைய நெக் சைடு போர்ஷன் இது ரெண்டையுமே நீங்க வந்து பேலன்ஸ் பண்ணி அட்டாச் பண்ணிக்கலாம். இதை அட்டாச் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி மெயின் கிளாத் அண்ட் லைனிங் கிளாத்தை ஃபுல்லா வந்து ரவுண்டா அட்டாச் பண்ணிடலாம். ஸோ தட் என்ன ஆகும், இந்த பொட்டிக் ஸ்டைல் ஃபினிஷிங்னு சொல்றாங்க இல்லையா, பைண்டிங் ஃபினிஷிங் மாதிரி நம்மளுடைய உள்பக்கமும் பிசுறு எதுவும் தெரியாது, ஓவர்லாக் போடணுங்கிற அவசியமும் இருக்காது. ஸோ போட் நெக்ல நம்மளுடைய இது பிரின்சஸ் கட் ஃப்ரண்ட் போர்ஷனை நம்ம எடுத்துட்டோம். இந்த மாதிரி பைண்டிங் ஃபினிஷிங்கா வரும். இப்போ இந்த பெல்ட் போர்ஷன் கட் பண்றதுக்கு நம்மளோட பாட்டம் போர்ஷனை எடுத்து அதை ஒரு லைனிங் கிளாத்ல வச்சு அயர்ன் பண்ணிப்போம். அண்ட் நம்மளுக்கு எவ்வளோ இன்ச் பெல்ட் வேணுமோ அந்த பெல்ட்டை வந்து நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் யூஸ்வலா நம்ம பெல்ட் வந்து ஒரு 2 to 3 இன்ச்சஸ் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய கப்பு வந்து எக்ஸாக்டா அவங்களுடைய பொசிஷன்ல செட் ஆகிறதுக்கு இந்த பெல்ட் வந்து நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ நாம பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 3 இன்ச்சஸ்க்கு அதை கட் பண்ணியிருக்கோம். ஸோ தட் நம்ம ஸ்டிச் பண்ணி திருப்பி அதில் கொண்டு போகும்போது உங்களுக்கு ஃபினிஷிங் கரெக்டாக வந்துடும். இந்த ஷேப்பில் எந்த இடத்துக்கிட்ட நம்ம ஸ்டிச்சிங் போடணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு இப்போ கேன்வாஸை வச்சு அயர்ன் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த கேன்வாஸ் அயர்ன் பண்ணதுக்கப்புறம் பாட்டம் மட்டும் ஃபோல்ட் பண்ணி அடிப்போம். அதாவது அது பாட்டம் கிடையாது, உங்களுக்கு உள்பக்கமாக போயிடும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஷோல்டரை அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ 2 பக்கமும் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கோட ஷோல்டரை வச்சு நம்ம அட்டாச் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இப்போ நம்ம ஹூக் பட்டி லூப் பட்டி வச்சிடலாம். ஸோ இந்த ஹூக் பட்டி லூப் பட்டி வச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்துட்டு கீழே வந்து அந்த பாட்டமோட பெல்ட்டை நம்ம அட்டாச் பண்ண முடியும். ஸோ அதனால ஹூக் பட்டி லூப் பட்டியை நம்ம இப்போ அட்டாச் பண்ணிடலாம். இந்த மாதிரி
ஹூக் அண்ட் லூப் வச்சதுக்கப்புறம் அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா கீழே பாட்டம் வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். இதுக்காகத்தான் நம்ம அந்த கேன்வாஸ் அயர்ன் பண்ண பெல்ட் போர்ஷன் இருக்கு இல்லையா, அந்த பெல்ட் போர்ஷனை நம்ம வந்துட்டு அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு அப்போ தான் கீழே பைண்டிங் ஃபினிஷிங்காக இருக்கும். அதனால தான் ஹூக் பட்டி லூப் பட்டி வச்சதுக்கப்புறம் நம்ம இந்த பெல்ட்டை ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த மாதிரி அடித்து நம்ம இப்போ இது 3 inches பெல்ட்டுங்கிறதுனால நம்ம ஸ்டிச் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். ஒரு சிலருக்கு நம்ம ஹெம் பண்ணுறதா இருந்தாலும் ஹெம் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த பர்ஃபெக்ட் ஷேப் உட்காந்துருக்கும் அப்படின்ட்டு. அண்ட் இப்போ நெக் பீஸ் வச்சு அட்டாச் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம கிராஸ் பீஸை வச்சு இந்த மாதிரி ஜாயிண்ட் போட்டுக்கலாம். அண்ட் இது ஒரு ஸ்லீவ்லெஸ் பிளவுஸ் அப்படிங்கிறதுனால நம்ம ஆர்ம் ஹோலுக்கு அண்ட் நெக்குக்கு ரெண்டுத்துக்குமே இதே கிராஸ் பீஸை வச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்ம் ஹோலுக்கு நம்ம இந்த மாதிரி நெக் பீஸை கிராஸ் பீஸ் மாதிரி அதே மாதிரி வச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். அண்ட் அதுக்கப்புறம் நம்மளுடைய நெக் போர்ஷனுக்கு கிராஸ் பீஸை வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் நம்ம கிராஸ் பீஸை வச்சு இது நம்ம ஸ்டிச்சிங்கே போட்டிருக்கோம். அண்ட் ஹெம் பண்ணுறதும் ஸ்டிச்சிங் பண்ணுறதும் நம்மளுடைய டிபெண்டன்சியை பொறுத்தது. இது நம்ம ஸ்டிச்சிங்கே போட்டுட்டோம். ஸ்டிச்சிங்கே நம்மளுக்கு இதில் பர்ஃபெக்டாக செட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பேக்கில் ஒரு சின்னதாக வந்து ஒரு டிசைன் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக பீட்ஸை வச்சு நம்ம ஒரு டிசைனை பிளான் பண்ணுறோம். அது நம்மளுடைய சாரியோட பல்லு சைடு இல்லாமல் அதுக்கு ஆப்போசிட் சைடு, அதாவது ரைட் சைடில் நம்ம அதை பிளான் பண்ணுறோம். இப்போ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஷோல்டர்ல இருந்து நம்மளுடைய அந்த நெக் ட்ராப் இருக்கு பாருங்க, அந்த நெக் ட்ராப்க்கு கவர் ஆகிற மாதிரி இந்த ஷேப்பை நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இது வந்து ஒரு பீட்ஸ் அப்படிங்கிறதுனால கரெக்டாக அந்த லெவலை பார்த்து எந்தெந்த லெவலில் வச்சு நம்ம ஷோல்டரோட சென்டராக வச்சு அந்த கர்வை நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், இப்போ இந்த போர்ஷன் கரெக்டாக செட் ஆகிடுச்சு. இந்த த்ரெட்டை நம்ம அந்த அளவுக்கு ஃப்ரீயாக விட்டு நம்ம பண்ணியிருக்கும் போது உங்களுக்கு ஃபினிஷிங்கும் அக்யூரஸியாக வரும். அண்ட் ஆப்போசிட் சைட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அதுவும் பிளெயினாக விடாமல் நம்ம வந்து ஒரு சின்ன பீட்ஸ்னால அது வந்து ஒரு சின்ன ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் அந்த பீட்ஸ் நம்ம வைக்கும்போது ஒரு சின்ன ஃப்ளவர் ஷேப்புக்கு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஓவராலாக நம்மளுடைய ப்ளவுஸ் பேக்கை வந்து டிசைனர் ப்ளவுஸாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரியான ஸ்டிச்சிங் வீடியோஸ்க்கு நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thanks for watching.